கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவே கட்டளையிடுவே கட்டளையிடுவே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, போஷிக்க கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். போஷிக்கிறதுனா என்னது? ஆமாம், தேவைகளை எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் போஷிக்கிறது. என்னென்ன தேவையோ சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் குடும்பத்துக்கும் வாழ்க்கை நடத்துவதற்கும் என்னென்ன தேவை உள்ளதோ அந்த தேவையை அனைத்தையும் கொடுப்பதுக்கு பேர் தான் போஷிக்கிறது. உயிர் வாழ தேவையானவைகளை கொடுப்பது போஷிக்கிறது. போஷிக்க கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது போஷிக்க அப்படின்னா நீங்க உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை போஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். கட்டளை யாருக்கு இடுறாரு? அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசிக்கு சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை. போஷிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆகாரங்கள் உணவுகளை கொடுத்து போஷிப்பதற்கு காகத்துக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காகத்தோட குணாதிசயமே அங்கே இருந்து பிடுங்கி திங்கிறதா அதனுடைய வழக்கம். ஆனால் அந்த காகத்தை கொண்டே போஷிக்கும்படி கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கட்டளையிடுவாரை ஆனால் பொடுங்கிறதும் கொடுக்கும். கர்த்தர் கட்டளையிடுவாரை ஆனால் எடுக்கிறதும் கொடுக்கும். கர்த்தர் கட்டளையிடுவாரை ஆனால் அழிக்கிறதும் கொடுக்கும். 3 காரியம் சொன்னேன். புடுங்கிறதும் கொடுக்கும், எடுக்கிறதும் கொடுக்கும், அழிக்கிறதும் கொடுக்கும். கர்த்தர் கட்டளையிட்டால் இந்த நாளில் கூட உங்களையும் போஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட போகிறார். நீங்கள் நினைக்கலாம், நல்ல வசதியாக இருக்கவங்கள்ட்ட கட்டளையிட்டு நம்மளை போஷிப்பார், நம்ம தேவையை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, உங்கள் எதிரிகளுக்கு கூட கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கூட கட்டளையிடுவார் உங்களை போஷிக்க. எனக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீங்களா? இனி வழியே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் மேலே அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் காகத்தை கட்டளையிடுவார் உங்களை போஷிக்க. கொடுக்காத ஒரு பறவை அதையே கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். எலியாவுக்காக பாருங்க, உங்களுக்கும் கட்டளையிடுற அந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. வசனம் சொல்லுகிறது என்ன என்று சொல்லி பார்த்தையானால், அங்கே 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 உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அங்கே எங்கே? வசனம் சொல்லுகிறது கேரித்தாற்றண்டை, ஆற்று அண்டை. அங்கே கேரித் என்கிற ஆற்றங்கரை. பாருங்க, அங்கேனா இன்னும் சொல்ல போனால் இந்த கேரித்தாற்று கரைக்கு போக சொன்னது யாரு? கர்த்தர். அழகாக டைரக்ஷனை கொடுத்து அழகாக போக சொல்கிறார். நீ அங்கே போ. ஆமாம், கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றன் அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. டைரக்ஷன், நேரே போ, யோர்தான் பக்கத்தில் போ, இந்த கீழ்த்திசையை நோக்கி போ, அழகாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த காட்டப்பட்ட இடத்திலே அங்கே உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்படின்னா
இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் போஷிக்கணும்னா, போஷிக்கும்படி கர்த்தர் யாருக்கு கட்டளையிடுமோ கட்டளையிடனா, கர்த்தர் காட்டுகிற இடத்திற்கு நம்ம போகணும். கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கணும். அங்கே தான். அங்கே இல்லாமல் எங்கேயோ இருந்தால் போஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட மாட்டார். நம்ம இஷ்டப்படி ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரே என்ன போஷின்னா எங்கே போஷிப்பார்? ஆண்டவரே என்ன பாரும், எனக்கு தாருன்னு எங்கோடி தருவார்? அங்கே ரொம்ப முக்கியம். அங்கேதான் உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த பிளேஸ், குறிக்கப்பட்ட இடத்துல நாம் இருக்கணும். எலியாவுக்கு குறிக்கப்பட்ட இடம் கேரித்தாற்றண்டை கரை. உங்களுக்கு கர்த்தர் எங்கே குறிச்சிருக்காரோ, எங்கே போக சொல்லி இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். இருந்தால் அங்கே தான் போஷிப்பார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு சொல்லு வர இங்கே தரித்திருங்கள், அதுக்கு முன்னால் எங்கேயும் போவாதங்க. அப்படி அவங்க அங்கே இருந்தாங்க. அதனால தான் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் மேல் வீட்டறையில், பெந்தேகோஸ்தே என்ற நாளில். அங்கே இருந்தார்கள். சொல்லும் வரை குறிக்கப்பட்ட இடத்துல இருந்தால் கர்த்தர் போஷிப்பார். இன்னைக்கு நம்ம யாரும் குறிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறதுல நம்ம கண்கள் பார்க்கிறபடி நம்ம இருதயத்தில் தோன்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். கர்த்தர் காட்டுகிற வழியில், கர்த்தர் இருக்க சொன்ன இடத்துல, கர்த்தர் போக சொன்ன இடத்துல போய் இருந்தால் அங்கே போஷிப்பதற்கு காகத்தை கூட கர்த்தர் கட்டளையிடுவார். ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் எங்கே இருக்கணும், எங்கே போகணும், நீங்கள் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் நடத்துகிற இடத்துக்கு, சொல்கிற இடத்துல அங்கே போங்க. அங்கே கர்த்தர் உங்களை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுவார். தேசத்தில் பஞ்சம் இருக்கலாம், கர்த்தர் கட்டளையிட்டதுனால காகம் எங்கேருந்து பிடுங்கி கொண்டாவது எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. கர்த்தர் நல்லவர், உங்களையும் போஷிப்பார். அவர் சொல்கிற இடத்துல தரித்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட அங்கே உன்னை போஷிக்கும்படி காகத்துக்கு கட்டளையிடுவேன் என்று எலியாவுக்கு சொன்னது போல, இன்னைக்கு அப்பா இழந்திருக்கிற பிள்ளைகள், நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்டத்தில் மனபாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை போஷிக்கும்படி, பிள்ளைகள் தேவைகளை சந்திக்கும்படி என் ஆண்டவர் பிள்ளைகளுக்காக போஷிப்பதற்கு நீங்கள் யார்கிட்ட கட்டளையிடமோ, யாரை நியமிக்கணுமோ என் ஆண்டவர் நீர் நியமிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் காட்டுகிற இடத்துல பிள்ளைகள் தரித்து நிற்க, நீங்கள் காட்டுகிற இடத்துல பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருக்க, நீர் காட்டுகிற இடத்துக்கு பிள்ளைகள் செல்ல இன்னைக்கு உதவி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க, பிள்ளைகளை போஷித்து வழி நடத்துங்க, குறைவில்லாதபடி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் காட்டிய இடத்துல, சொன்ன இடத்துல இருங்க. உங்களையும் போஷிக்கும்படி கர்த்தர் எதற்கு கட்டளையிடுமோ கட்டளையிடுவார். நீங்கள் போஷிக்கப்படுவீங்க. God bless you.